ஆனால் அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் சத்தியத்தை தைரியமாக எடுத்து சொல்வதுதான் ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத். அநியாயக்காரர்களுக்கு முன்னால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று தைரியமாக சொல்பவன் தான் உண்மையான முஜாஹித் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட போதனைகளால் ஈர்க்கப்பட்ட முஸ்லிம்கள் அநியாயத்திற்கு எதிராக போர் தொடுக்காமல் என்ன செய்வார்கள்? ஏதோ ஒரு உசாமாவை ஒழித்து விட்டோம், ஒரு உசாமாவை கடலுக்கு எரிந்து விட்டோம், இனிமே எங்கே நமக்கு எதிரிகள் இல்லை என்று அமெரிக்கா கனவு கொண்டிருந்தால் அந்த கனவு பொய் கனவாக மாறிவிடும். ஏனென்றால் அமெரிக்கா போன்ற அட்டூழியக்காரர்கள் இருக்கும் வரை, அமெரிக்கா என்ற அட்டூழியக்காரர்கள் இருக்கும் வரை, அட்டூழியக்காரர்களை எதிருங்கள் என்று உத்தரவிடக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்கும் வரை ஒரு உசாமாக்கள் அல்ல 1000 உசாமாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். 1000 உசாமாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். என்றைக்கு பூமியிலே அமெரிக்கா போன்ற அட்டூழியம் ஒழிக்கப்பட்டு அநீதி அழிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டு மக்களுக்கு மத்தியில் சுபிட்சம் சந்தோஷம் நிலவுமோ அன்று வரை உசாமாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இது அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் நமக்கு மத்தியிலே ஒரு இனம் புரியாத பயம், உசாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரை சொல்வதற்கே ஒரு இனம் புரியாத பயம். ஒரு வழியிலே பார்த்தால் உசாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த அமெரிக்காவை எதிர்த்து நடத்தக்கூடிய போரிலே நான் ஷஹீதாகப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது. அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள். ஆனால் உசாமாவை கொன்ற பிறகும் தீவிரவாதத்திற்கான எதிரான எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று சொல்லக்கூடிய ஒபாமா நாளுக்கு நாள் தோர்த்து கொண்டிருக்கின்றான். வெற்றி பெற்றது உசாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களான தவிர ஒபாமா அல்ல. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவிலே ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் பிரபாகரன், எல்டிடியுடைய பிரபாகரன். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு பிரதமரை கொன்றவர், குண்டு வைத்து கொன்றவர், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவரை கொன்றவர். அந்த பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது ஆங்காங்கே அஞ்சலி கூட்டம், ஆங்காங்கே இரங்கல் பேரணி, இரங்கல் கூட்டம் பொதுமக்கள் தரப்பிலே. ஏன்? தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய பத்திரிகையிலே தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவிலே குண்டு வைத்து முன்னாள் பிரதமரை கொலை செய்த பிரபாகரனுக்கு இரங்கல் அஞ்சலி எழுதுகின்றார். ஆனால் இந்தியாவுக்கு எந்த குண்டு வைக்காத, இந்தியாவுக்கு எந்த அநியாயம் செய்யாத, இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படாத உசாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு காயிப் ஜனாஸா தொழுகை நடத்துவது என்றாலே ஹஜ்ரத் இதெல்லாம் தேவையான்னு பார்த்துக்குங்க. பெரிய பெரிய அமைப்புகளே பயந்து நடுங்கி போய் கிடக்குறாங்க. நீ உங்களுக்கு எதுக்கு இதுக்கு? நாளைக்கு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா நாங்களா என்ன பண்ணுவோம் பயான் கேட்கறதுக்கு? அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அச்ச உணர்வு சகோதரர்களே. ஒரு தேடப்படும் குற்றவாளியான பிரபாகருக்கு தமிழகத்தின் முதல்வர் இரங்கல் கடிதம் எழுதுகின்றார், இரங்கல் அஞ்சலி எழுதுகின்றார். தமிழகத்தின் முதல்வருக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா? ஆனால் நம்மை நாமே ஒரு நம்முடைய பலகீனமான ஈமானின் காரணமாக நம்மை நாமே அறியாத ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வு, இனம் புரியாத பய உணர்வு, இதெல்லாம் தேவையா நமக்கு? உசாமா பத்தி பேசினா ஆகணுமா? இன்னைக்கு காயிப் ஜனாஸா நடத்திதான் ஆகணுமா? அவருக்கு செஞ்சுதான் ஆகணுமா? அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். உலகத்திலேயே ஒரு மானம் கெட்ட, கேடு கெட்ட, ஒரு ஈனப்பிறவியான ஆட்சியாளர்கள் என்றால் அது பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை தான் சொல்லலாம். ஒரு மானம் கெட்ட ஆட்சியாளர்கள். வெக்கமான சூடு சொர்ணம் இல்லை. உன்னுடைய நாட்டுக்குள்ளே அந்நிய நாட்டு படை புகுந்து ஒரு தாக்குதல் நடத்திவிட்டு செல்கின்றான், எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுது. வெக்கம் இல்ல? எங்களுடைய இந்திய திருநாட்டிலே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க விட்டு விடுவோமா நாங்கள்? நமது நாட்டுக்குள்ளே இப்படி அந்நிய படை புகுந்து ஏதாவது தவறு செய்துவிட்டு வெளியே சென்று விட முடியுமா? அந்த வகையில் நாம் இந்திய இறையாண்மை போற்ற வேண்டும் சகோதரர்களே. ஆனால் மானங்கட்ட பாகிஸ்தான் வெக்கங்கட்டு போய் ஒரு முஸ்லீம் என்று பெயரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று மானங்கட்ட பசுபார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் சரியா கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்த உசாமா பின் லாதென் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு நாடகம், அப்பட்டமான நாடகம். நம்பத்தகுந்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்வது, அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால், உசாமா பின் லாதென் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. 2 வருடங்கள் ஆகிவிட்டன. அமெரிக்கா இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறது உசாமாவை. இப்பொழுதுதான் அவர்களுக்கே தெரிய வந்திருக்கிறது, ஓஹா உசாமா இறந்து விட்டார் என்று. அது மட்டுமல்ல, ஒபாமா பதவி ஏற்கும்போது சொன்ன வாக்குறுதி, ஜூலை 2011க்குள் ஆப்கானிஸ்தானில் உள்ள அத்தனை துருப்புகளையும் வாபஸ் பெற்று விடுவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான் ஒபாமா.
அது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதிக்கு தேர்தல் வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே படைகளையும் வாபஸ் வாங்க வேண்டும், படைகளையும் வாபஸ் வாங்க வேண்டும். ஒசாமா இறந்து 2 வருஷம் ஆகி போச்சு. இந்த நேரத்தில் ஒசாமா 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. அதனால இப்ப நாங்க வாபஸ் வாங்குறோம்னு சொன்னா அமெரிக்க மக்கள் காரி முழிய மாட்டார்கள். ஒபாமா முகத்திலே சிறுநீர் கழிப்பார்கள், சிறுநீர் கழிப்பார்கள். செத்து போன ஒருத்தர் பாவி இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. அதனால் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி, அவசரமாக அரங்கேற்றி, எந்த விதமான மீடியாக்களையும் கூட்டு போகாம, ஒரு போட்டோ கூட காட்டாம, எந்த விதமான தடையும் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் அவசரமாக கடல்ல கொண்டு போய் யாரையோ புதைச்சு விட்டு நாங்கள் உசாமாவை கொன்று விட்டோம், உசாமாவை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். உசாமா பின் லாதன் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாய் 2 வருடங்கள் ஆகிவிட்டன. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கு பயந்து உள்ளது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அமெரிக்கா யாருடைய அடிக்கோ பயந்து உளறிட்டான். ஒரு நாளைக்கு ஒண்ணு முதல்ல சொன்னா எடுத்து போரிட்டார், அப்புறம் சொன்னா இல்ல அவர்கிட்ட வெப்பன்ஸ் இல்லைன்னா, அப்புறம் சொன்னா 40 நிமிடம் சண்டை நடந்ததுண்டா, அப்புறம் சொன்னா ஒரு மனைவியை முன்னாடி வச்சு இவர் கேடயமா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாருண்டா, என்னென்னலாம் முதல்ல சொன்னா. அப்புறம் சொன்னா ஒபாமா சொன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோ வெளியிடுறோம், மறுநாள் சொன்னா இல்ல போட்டோ வெளியிட மாட்டோம்டா. இப்படி அடிக்கு பயந்து உளறி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா. இந்த பயத்தை தானே உசாமா பின் லாதன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெற்றி கண்டுள்ளார்கள். இந்த பயத்தை தானே தினம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உசாமா பின் லாதன் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். சகோதரர்களே, நாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்த தியாகத்திற்கு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்ன தெரியுமா? அவர்களுக்காக துஆ செய்வோம், அவர்களுக்காக ஜனாசா தொழுகை தொழுவோம். அது மட்டுமல்ல, எந்தெந்த கிறுக்கு பையன், அயோக்கிய பையன், அசாருத்தீன், சதாம் ஹுசேன் அவன் பேரெல்லாம் நம்ம குழந்தைகள் வச்சோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நமக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு உசாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயரை வைப்போம்.